ஏன்னா மக்கள் வந்து ஒரு வேகத்துல தனிப்பெருங்கட்சியாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க இருக்கட்டும், அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கி நிற்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அல்லது எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஒரு நெகோசியேஷனை விஜயோடு மேற்கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு, கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புக்கு போறாரா என்னங்கிறது தெரியல. பல காம்பினேஷன்ல எப்படி வேண்டுமானாலும் இது நடக்கலாம். 2 கூட்டணியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து பெரும்பான்மையை உறுதி செய்து கொள்வதற்கு விஜய் முயலலாம். இல்ல இந்த தேவைக்கா மட்டுமே ஆட்சி செய்யும், அவர் ஆட்சி நீடிப்பதற்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக அதிமுகவும் திமுகவும் உதவி செய்யும் அப்படிங்கிற நிலையில எப்போ நெருக்கடி வருதோ அப்போ அவங்க பாய்காட் பண்ணிடுவாங்க. இருக்கிற உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு தேவைக்கு ஆட்சி தொடரும். எப்போ வேணுமோ அப்ப கவுக்கணும்னா கவுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. என்ன ஸ்ட்ராட்டஜி 3 அணிகள்லையுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன எடுக்க போறாங்கிறது தெரியல. அடுத்து வரும் நாட்கள்ல எல்லா விஷயங்களும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிஷியலா திமுகவும் அதிமுகவும் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருப்பது போலதான் தெரியுது.